தமிழக முதலமைச்சராக நேற்று பதவியேற்ற நடிகர் விஜய் இன்று முதல் முறையாக சட்டப்பேரவையில் கலந்து கொண்டார். தமிழக சட்டப்பேரவை கூட்டம் இன்று தொடங்கிய நிலையில் தற்காலிக சபாநாயகர் கருப்பையா, முதலமைச்சர் விஜய் உள்ளிட்ட புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று அரசியல் வரலாற்றில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. பெரும்பான்மை இல்லாத சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் ஜோசப் விஜய் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். நேற்று சென்னை நேரு உள்விளையாட்டரங்கில் நடைபெற்ற பதவியேற்பு விழா மிக பிரம்மாண்டமாக நடந்தது. விஜயுடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இன்று அரசியல் வட்டாரத்தில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த முக்கிய நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. தமிழக முதல்வர் விஜய் முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலினை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று சந்தித்தார். அப்போது உதயநிதி ஸ்டாலின் வீட்டின் வாசலுக்கே வந்து முதல்வர் விஜயை கட்டி அணைத்து சிரித்த முகத்துடன் வரவேற்றார். பின்னர் ஸ்டாலின் விஜய்க்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். மேலும் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு, திமுக 75 என்ற புத்தகத்தையும் நினைவு பரிசாக வழங்கினார். இந்த சந்திப்பின் போது உதயநிதி விஜயின் அருகிலேயே அமர்ந்து கலந்துரையாடிய காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றன. அரசியலில் எதிரிகள் என்றாலும் நேரில் நட்புடன் நடந்து கொண்ட விதத்தை பலரும் பாராட்டி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து முதல்வர் விஜய் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் இல்லத்திற்கும் சென்றார். அப்போது வைகோவுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்திய விஜய் அவரது உடல் நலம் மற்றும் தற்போதைய அரசியல் சூழல் குறித்து சிறிது நேரம் கலந்துரையாடினார். சந்திப்பு முடிவில் வைகோ தானாகவே கார் வரை வந்து முதல்வர் விஜயை வழி அனுப்பி வைத்தார்.